ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனஸ்வரம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சூப்பரான பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் நார்மல் ரைஸில் இல்லை, குதிரைவாலி அரிசி வச்சு சூப்பரான பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டிங்னி தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மறக்காமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி எடுத்திருக்கேன், பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2-3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பவுலில் அரிசி அளந்து எடுத்துக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசியை பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கும். பார்க்குறதுக்கு கடுகு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை 2 தடவை தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா களைஞ்சிட்டு நான் 2 தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு தடவை வாஷ் பண்ணுறத காமிச்சிருக்கேன். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சர் ஜாரில் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதனால வெள்ளைப்பூடும் இஞ்சியும் நான் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டுறேன். இப்போ நம்ம ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் போட்டு திருப்பி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம கேரட்டை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பீன்ஸையும் அதே மாதிரி உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க பிரியாணி. நம்ம சாப்பிட்ற பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, சீரக சம்பா பிரியாணியை விட இது அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் அந்த பச்சை பட்டாணியையும் நம்ம இதில் போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கல் உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இதில் மீல் மேக்கர் போட்டால் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டால் சூப்பராக தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தான் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்காக ஆட் பண்ண வேண்டாம், லாஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மேஜிக் பேஸ்ட் தயாரிக்க போகிறோம். ஒரு மிக்சர் ஜாரில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மேஜிக் பேஸ்ட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் உள்ளே வச்சு ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட மேஜிக் பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காய்கறி மிக்ஸோட ஆட் பண்ணி திருப்பி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க. இந்த மசாலா நம்மளோட பிரியாணிக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிடுறேன். இப்போது நம்ம அரிசி உள்ளே போட்டுடலாம். இது கொஞ்சம் ஊற வச்ச அரிசி, அதனால் நமக்கு சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். 2 விசில் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிரும். 2 விசிலுக்கு மேலே போடாதீங்க, இன்னும் நல்லா குழஞ்சிரும். அதனால் 2 கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா இதுக்கு நீங்கள் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. மேக்ஸிமமாக தயிர் பச்சடி இதுக்கு சூப்பர் ஆப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம சாப்பிட்ற ரெசிபிஸில் இருந்து இது டிஃப்ரெண்ட்டாக நிச்சயமாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வனஸ்வரம் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பாய்.